Let's pray ஜெபம் செய்யலாம். for today's word. தேவனுடைய வார்த்தைக்காக நம்ம ஜெபம் செய்யலாம். Thank you, Father God, for your grace and unfailing love. You want all men to be saved, and you want us to come to a knowledge of the truth. So today we assemble together with an earnest heart before you. We know that the salvation and hope come from you, our God. Please help us to know Jesus more accurately through the gospel. Please help us to know the heart of God through your word. Please help us also to know the will of God through your word. Father God, we want to be fully anointed with your Holy Spirit. At this time, please fill each of us with your Holy Spirit. We pray in the name of Jesus Christ who saved us. Amen. Amen. Hallelujah. From now on, I'm going to preach the gospel for you. நான் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை குறித்து உங்கள் மத்தியிலே பேச இருக்கிறேன். Today's main text is John Gospel chapter 3 verse 16 and John Gospel chapter 1 verse 12. யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனமும் யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து நம்ம பார்ப்போமாக. Please read John Gospel chapter 3 verse 16 தமிழ்ல in Tamil. நல்லா வாசிக்கிறவங்க இருக்கீங்களா? அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். 3:16 அவருடைய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். God so loved the world that he gave his one and only Son, that whoever believes in him shall not perish but have eternal life. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இந்த சுவிசேஷமானது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவன் மிகவும் நம்மை நேசிக்கிறவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, இயேசுவை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் தேவன் அவர்களை ரட்சிக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கணும். To all who received him, to those who believed in Jesus' name, God gave the right to become children of God. யாரெல்லாம் தேவனை விசுவாசிக்கிறார்களோ அவர்களெல்லாம் தேவனுடைய பிள்ளைகளாகும்படியான அதிகாரத்தை கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். Hallelujah. ஆமென். God loved us so much. தேவன் நம்மை அதிகமாக நேசிக்கிறவராக இருக்கிறார். God sent the Son of God, Jesus, with flesh into the world for us. ஆண்டவராகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திலே அவர் நமக்காக அவர் மாம்சத்திலே வெளிப்பட்டார். Jesus died crucifying on the cross and pouring out his blood for us. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக கல்வாரி சிலுவையிலே அவர் நமக்காக அவர் இரத்தத்தை சிந்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். Jesus was buried and was raised on the third day for our eternal life. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்து அவர் 3ஆம் நாளிலே அவர் அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்து நமக்கு அவர் நித்திய ஜீவனை கொடுத்தவராக இருக்கிறார். Today I want to preach the gospel of God for you. ஆண்டவருடைய தேவனுடைய இந்த சுவிசேஷ வார்த்தையை தான் உங்கள் மத்தியிலே நான் சொல்ல விரும்புகிறேன். From now on I am going to preach the following subject. தேவனுடைய வார்த்தை இந்த தலைப்பின் அடிப்படையில் நான் உங்களோடு பேசுகிறேன். Why must we believe in Jesus? ஏன் நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ப வேண்டியது அவசியமாக இருக்கிறது? To believe in Jesus, how must we do and what must we do? நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்புவதற்கு நாம என்ன செய்ய வேண்டும் அல்லது எப்படி எந்த காரியத்தை நாம் செய்ய வேண்டும் என்பதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். How were created the heavens and the earth and all things? தேவன் இந்த வானத்தையும் பூமியையும் எவ்வாறு ஆண்டவர் படைத்திருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கலாம். And who created them? அது யார் உண்டாக்கினது? By themselves? அது சொந்தமாக உருவாக்கப்பட்டதா Or naturally? அல்லது இயற்கையாகவே அது உண்டானதா? The heavens and the earth were created by God in the beginning. ஆனாலும் நாம் பார்க்கிறோம் அது தேவனாலே படைக்கப்பட்டதாக இருக்கிறது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம்.
Genesis chapter 1, verse 1, in the beginning, God created the heavens and the earth. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல நம்ம வாசிச்சு பார்க்கும்போது தேவன் வானத்தையும் பூமியையும் அவர் உண்டாக்கினார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். And God created also the sun, the moon, and the stars in the beginning. அது மாத்திரமல்ல, தேவன் வானத்தையும் பூமியை உண்டாக்கும் பொழுது அவர் சூரியன், சந்திரன், நட்சத்திரங்களையும் தேவன் படைத்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். And God created also the sky, the earth, and the sea in the beginning. அது மாத்திரமல்ல, ஆண்டவராகிய தேவன் மேலும் வானத்தையும் பூமியையும் அதுக்கு மேலில்லாத எல்லா காரியங்களையும் படைத்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். God created all living things according to their kinds in the beginning. அது மாத்திரமல்ல, அநேக உயிர் வாழக்கூடியதான உயிரினங்களையும் தேவன் ஆதியிலே வகை வகையாக தேவன் அதை உண்டாக்கினார். God created human being also, male and female, in God's own image. ஆண்டவர் அவருடைய மாம்சத்துக்கு பிரகாரமாக தம்முடைய சாயலாக தேவன் அவர் மனுஷனை உண்டாக்கினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அது ஆணும் பெண்ணுமாக. God created you also. ஆண்டவர் உங்களையும் என்னையும் அப்படித்தான் படைச்சிருக்கிறார். Therefore, God loves you with unfailing love. அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா தேவனுடைய மாறாத ஒரு அன்பு தான். The first man whom God created was Adam. முதலாவது படைத்த மனிதன் யார் என்று சொல்லி பார்க்கிறோம். அது ஆதாம் என்று நமக்கு தெரியும். God created a woman as the helper for Adam. ஆண்டவர் ஆதாமுக்கு ஏற்ற ஒரு பெண்ணையும் ஆண்டவர் உண்டாக்கினார். She was his wife named Eve. அவருடைய மனைவியுடைய பெயர் ஏவாள் என்று சொல்லி நம்ம அறிந்திருக்கிறோம். At first, the first man, Adam and Eve, had no sin. முதலாவது படைக்கப்பட்ட மனிதன் ஆதாம் ஏவாள் கூட நம்ம பார்க்கும்போது அவங்களுக்கு பாவம் இல்லாம இருந்தது. They lived happily through having fellowship with God. அவங்க ஆண்டவரோடு கூட மிகவும் ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். But the Satan tempted Adam and Eve to commit a sin. ஆனால் சாத்தானானவன் ஆதாமையும் ஏவாளையும் வஞ்சித்தான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். Adam and Eve fell into temptation of Satan and they committed a sin. ஆதாம் ஏவாளும் சாத்தானுடைய அவனுடைய சோதனையிலே விழுந்து போய் பாவத்திலே விழுந்து போனார்கள். Because of sin, they were separated from God. அப்படி பாவத்திலே விழுந்து போனதினாலே அவர்கள் தேவனிடத்திலிருந்து அவர்கள் ரெண்டு பேரும் பிரிக்கப்பட்டு போனார்கள். All the descendants of Adam also became sinners because of the sin of Adam, their forefather. ஆகையினாலே 4 தலைமுறைகளாக நாம் அந்த இடத்துல பார்க்கிறோம். அந்த இடத்துல ஆதாமின் மூலமாக மூதையர்கள் மூலமாக அந்த பாவத்தினாலே அவர்கள் எல்லோரும் பாவமாக காணப்பட்டார்கள். Therefore, because all men became sinners, there is no one righteous in this world, not even one. ஆகையினாலே உலகத்தில் நம்ம பார்க்கும் பொழுது எல்லா மனிதர்களும் பாவம் செய்து ஒருவனும் நீதிமான் இல்லாமல் போனார்கள் என்று சொல்லி நாம அங்க பார்க்கிறோம். God says to us through the scriptures as follows. தேவன் வேதத்தினுடைய வசனத்தின் மூலமாக நமக்கு அதை தெரியப்படுத்துகிறார். Romans chapter 3 verse 10. There is no one righteous, not even one. ரோமர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, ஒருவன் கூட இல்லை என்று சொல்லி வேதம் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. Romans chapter 3 verse 11. There is no one who seeks God. ரோமர் 3ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல தேவனை தேடுகிறவன் ஒருவனாகிலும் இல்லை என்று சொல்லி தேவன் சொல்கிறார். Romans chapter 3 verse 23. All have sinned and fall short of the glory of God. ரோமர் 3ஆம் அதிகாரம் 23வது வசனம் சொல்கிறது, எல்லோரும் தேவனுடைய மகிமை அற்றவர்களாய் போனார்கள் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். Because of sin, men live by being afflicted with disease and trouble. ஆகையினாலே நம் மனிதனுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும்போது அவர்கள் அதிக பிரச்சனைகளிலும் போராட்டங்களிலும் கடந்து போனதுக்கு காரணம் என்னென்றால் அந்த பாவத்தின் நிமித்தமாக. And they will die and will be thrown into the hell. அப்படி பாவத்திலே அவர்கள் மரித்து போகிறதுனாலே அவர்கள் நரகத்துக்கு தள்ளப்படுகிறவர்களாய் காணப்பட்டார்கள். And they will be tormented forever in the lake of fire. அது மாத்திரமல்ல, அவர்கள் தொடர்ச்சியாக அக்கினி என்கிறதான அது நிரந்தரமான அந்த அந்த கடலிலே அவர்கள் தள்ளப்படுகிறவர்களாய் இருக்கிறார்கள். But God bless you. ஆனாலும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. All the blessing in our life is given only by God, our Creator. நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடிய எல்லா விதமான ஆசீர்வாதங்களும்
அது தேவனாலே நமக்கு கொடுக்கப்படுகிறது என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். We are continually trying to get the abundant life through their own effort. அது மாத்திரமல்ல, அநேகர்கள் தம்முடைய சொந்த முயற்சினாலே தம்முடைய வாழ்க்கையில நல்ல காரியங்களை பெற முடியும் என்று சொல்லி முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். But man cannot enjoy the blessing of God because they are sinners. ஆனாலும் மனிதன் பாவத்தில் இருப்பதனாலே அவன் சொந்தமாக தேவனுடைய ஆசீர்வாதத்தை அவன் ஒருபோதும் அவன் பெற்றுக்கொள்ள முடியாது. The sinners live being afflicted by war, disease, famine, and natural disaster. பாவம் செய்தபடினாலே மனிதனுக்குள்ளாக அநேக போர்கள், பாவங்கள் அல்லது பிரச்சனைகள், பலவிதமான இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் அவங்களுடைய வாழ்க்கையில பாதிக்கப்பட்டு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். The sinners live being afflicted by several troubles in this world. பலவிதமான இன்னல்களுக்கு அவர்கள் பாவத்தினாலே அவர்கள் ஆளாகி கொண்டிருக்கிறார்கள். And someday they shall die and shall be judged by God. அது மாத்திரமல்ல, ஒரு நாளிலே அவர்கள் மரித்து தேவனாலே அவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு போவார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். At last they shall be thrown into the hell and they shall be tormented forever in the hell. அப்படி அவர்கள் மரித்து போகிறதுனாலே அவர் நிரந்தரமாக நரகத்திலே தள்ளப்பட்டு அவர்கள் அதிலே வேதனைக்குள்ளாக கடந்து போவார்கள். What is the hell? நரகம் என்பது என்ன? The hell is the lake of fire where sinners shall be tormented forever. அதாவது பாவத்தில் மரித்து அவர்கள் நிரந்தரமாக அந்த அக்கினியின் நெருப்பிலே தள்ளப்படக்கூடிய ஒரு இடமாக அது காணப்படுகிறது. In the hell there is only eternal punishment. அது ஒரு நித்திய ஆக்கினைக்கு உண்டான தீர்ப்புள்ள இடமாக அது காணப்படுகிறது. At that place the sinners shall live being tormented forever. அதுல பாவத்திலே மரித்து போனவர்கள் மட்டும்தான் அதுல என்றென்றைக்கும் அதுல வேதனைப்படுகிறவர்களாய் இருப்பார்கள். This is the punishment of God toward the sinners and the result of sin. இது தேவனாலே அனுமதிக்கப்பட்டு கொடுக்கப்படுகிற ஒரு தண்டனையாக இருக்கிறது. இது பாவிகளுக்கு வரக்கூடியதான ஒரு விளைவாக அது காணப்படுகிறது. God loves all men very much. ஆனாலும் தேவன் எல்லா மனிதர்களையும் அவர் நேசிக்கிறவராய் இருக்கிறார். But man cannot enjoy God's love because of sin. ஆனாலும் மனுஷன் தேவனுடைய அன்பை அனுபவிக்க முடியாததற்கு காரணம் என்னவென்றால் அதுக்கு பாவமே ஒரு காரணமாக இருக்கிறது. Then how can we solve the problem of our sins? அப்படின்னா இப்படி இந்த பாவத்தினுடைய பிரச்சனையில இருந்து நம்ம அதை எப்படி தீர்க்க முடியும் என்பதை குறித்து நாம் யோசிக்க வேண்டும். Man cannot solve the problem of his sins through his own effort. மனிதன் தன்னுடைய சொந்த முயற்சியினாலே தன்னுடைய பாவத்தை அவன் தீர்ப்பதற்கு அவனால ஒரு நாளும் அந்த காரியத்தை செய்ய முடியாது. When he dies, we must go to God, the Creator, because God created us all. தேவன் படைத்த மனிதன் ஒரு நாளிலே அவன் மரிக்கும் பொழுது அவன் மறுபடியுமாக தேவனிடத்தில் செல்லக்கூடியவனாக இருக்கிறான். To go to God, man has to solve the problem of his sins while he lived. தேவனிடத்தில் செல்லக்கூடியவர்களாக இருக்கும் பொழுது மனிதன் தன்னுடைய பாவத்திலிருந்து அவன் முற்றிலுமாக அதை தீர்க்கப்பட வேண்டிய நிலைமையில் இருக்கிறான். Man cannot solve the problem of his sins by himself. மனிதன் தான் சொந்த முயற்சியினாலே தன்னுடைய பாவத்தை ஒருபோதும் அவன் தீர்க்க முடியாது. Because man is a sinner, he cannot solve his sins through his own effort. அதனாலே அவன் சொந்த முயற்சியினாலே சொந்த பலத்தினாலே அவன் அந்த பாவத்தை தீர்ப்பதற்கு எந்த ஒரு வழியும் கிடையாது. What is his own effort? அப்படி என்றால் நாம அந்த காரியத்தை நாம எப்படி செய்ய வேண்டியது இருக்குது? His own efforts means such as doing good, philosophy, or any religion. சில காரியங்களை மனிதன் சில முயற்சிகளை செய்து இந்த பாவத்திலிருந்து விடுதலை பெறலாம் அப்படி என்று நினைக்கும் பொழுது சில காரியங்களை சில நன்மைகள் அல்லது சில தத்துவ முறைகள் அல்லது மத கொள்கைகளை அவர்கள் தழுவி இப்படி செய்யலாம் என்று முயற்சி செய்கிறார்கள். All men are continually trying to go to God through these efforts. ஆகையால் இப்படிப்பட்டதான முயற்சிகளை செய்து எல்லா மனிதர்களும் எப்படியாவது தேவனிடத்தில் போயிடலாம் என்று முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். We cannot solve our sins through good deeds and any religion. ஆகையாலே நல்ல செயல்களினாலேயோ அல்லது நம்ம மத கொள்கைகளினாலேயோ நாம தேவனிடத்தில் சென்று விடலாம் என்று நாம நினைக்க முடியாது.
We cannot solve our sins through cultivating our mind and philosophy. அல்லது மன தத்துவத்தின் மூலமாக இப்படிப்பட்ட காரியங்களை வளர்ப்பதன் மூலமாக அவர்கள் தங்களுடைய பாவங்களை ஒருபோதும் தீர்க்க முடியாது. God says to us this in Colossians chapter 2 verse 16. வேதம் சொல்லுகிறது கலாத்தியர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் வசனம் 16ல யாராவது வாசிக்க முடியுங்களா? Colossians chapter 2 verse 16. No one will be justified by observing the law. 16 17 படிங்க. நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே எந்த மனுஷனும் நீதிமானாக்கப்படுவதில்லையே. கிறிஸ்துவுக்குள் நீதிமான்களாக்கப்படும்படி நாடுகிற நாமும் பாவிகளாக காணப்படுவோமானால் கிறிஸ்து பாவத்திற்கு காரணரோ அல்லவே. If man does not solve his sins, he cannot reach God. அதாவது தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது நியாயப்பிரமாணத்தின் மூலம் கடைபிடிப்பதனாலே நாம நீதிமானாக்கப்பட முடியாது. Then how must we do to be saved from our sins? அப்படின்னா இந்த பாவத்தில இருந்து நம்ம எப்படி இத நம்ம சரிப்படுத்திக் கொள்ள முடியும்? What must we do? நாம கண்டிப்பா அப்படியானா நம்ம ஒரு காரியத்தை நம்ம செய்ய வேண்டியதா இருக்கிறது. We cannot remove our sins whatever we do by our own way. நம்முடைய சொந்த முயற்சிகளினாலே சொந்த வழிகளினாலே நாம இந்த பாவங்களை நீக்க முடியாது. But there is only one way to solve our sins. நம்முடைய பாவத்தை தீர்ப்பதற்கு ஒரே ஒரு வழி மட்டும்தான் இருக்கிறது. It is only the way that God the Creator forgives our sins. அது நம்முடைய படைத்த தேவனாகிய கர்த்தருடைய அவருடைய வழியிலே நாம் போகும் பொழுதுதான் நமக்கு இந்த பாவ மன்னிப்பு நமக்கு உண்டு. We cannot remove our sins by ourselves. நம்முடைய சொந்த முயற்சினாலே நம்முடைய பாவத்தை நீக்கிவிட முடியாது. But our sins will be removed when God forgives us. தேவன் நம்மை மன்னித்தாலே ஒழிய நம்முடைய பாவங்கள் ஒருபோதும் நம்மை விட்டு நீக்கப்பட முடியாது. Therefore God sent His one and only Son into the world to forgive us. ஆகையாலே நம்முடைய பாவத்தை மன்னிப்பதற்காகத்தான் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். John Gospel chapter 3 verse 16. அதுதான் நாம யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகத்துல 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல நாம் வாசிக்கும் பொழுது, Please read one more. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அவர் அனுப்பி இவ்வளவாய் தேவன் தம்மிடத்திலே அவர் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி நம்ம அங்க பார்க்கிறோம். God gave His one and only Son for us because He loved us so much. ஆண்டவர் நம்மை அதிகமாக நேசித்தபடியினால்தான் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு நமக்கு அனுப்பினார். God sent His one and only Son for us not to perish but have eternal life. நாம அழிந்து போகாதபடிக்கு நாம நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளத்தக்கதாகத்தான் நம்முடைய தேவன் அவருடைய குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். And God made His one and only Son die instead of us. நம்முடைய பாவத்தை மன்னிப்பதற்காகத்தான் தேவன் அவருடைய குமாரனை அனுப்பி அவர் சிலுவையிலே மரிக்கவும் செய்தார். God's Son died instead of us and atoned for our sins through His death. ஆகையினால தேவன் நம்முடைய பாவங்களை மன்னிக்கும்படி அவர் குமாரனாக இந்த உலகத்துக்கு அவர் நமக்காக அந்த மரணத்தை அவர் பரிகரித்தார். He died for us, being afflicted and pouring out all His blood on the cross. ஆகையால சிலுவையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் முழு அவர் இரத்தத்தை நமக்காக அவர் சிந்தினார். He was buried and raised on the third day according to the scripture. வேதத்தின்படியாக நாம் பார்க்கிறோம், அவர் மரித்து அவர் அடக்கம் பண்ணப்பட்டு அவர் 3ஆம் நாளிலே அவர் மறுபடியுமாக உயிரோடு எழுப்பப்பட்டார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். Who is He? அது யார் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, He is Jesus the Christ, our Lord, for us to believe in Him. அவர்தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் நமக்குள்ளே அவர் ஜீவிக்கிறவராக இருக்கிறவரும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். He died for us instead of us. அவர் மரித்து நம்மளோடு கூட இன்றைக்கும் அவர் இருக்கிறார். நாம் அதை விசுவாசிக்க வேண்டும். His atoning death made it possible for us to be forgiven of our sins by God. அவர் மூலமாகத்தான் நம்முடைய பாவங்கள் முழுவதுமாக நமக்கு தீர்க்கப்படுகிற ஒரு வழியாக இருக்கிறது. This is the reason why we have to believe in Jesus Christ. ஆகையால் தான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ப வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. Only Jesus Christ, the Son of God, is the way to solve our sins. நம்முடைய முழுமையான பாவங்களை மன்னிப்பதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே மாத்திரமே நமக்கு வழியாக இருக்கிறார்.
Therefore, Jesus is the only way for us to be saved from our sins. ஆகையால கிறிஸ்துவின் மூலமாகத்தான் நமக்கு அந்த பாவ மன்னிப்பினுடைய நிச்சயம் நமக்கு இருக்கிறது. John Gospel chapter 14 verse 6. யோவான் 14ஆம் அதிகாரம் வசனம் 6ல நம்ம வாசிக்கும்போது, அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்திலே வரான் என்று இயேசு சொன்னார். Jesus died instead of us. நமக்காக இயேசு கிறிஸ்து மரித்தார். He is God's one and only Son. அவர் ஒரே குமாரன் என்று வேதம் சொல்கிறது. He is the Son of God. அவர் தேவனுடைய குமாரன். We can be saved not by anything else but by believing in Jesus Christ. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதன் மூலமே தவிர வேற எந்த வழியும் நமக்கு ரட்சிக்கப்படுவதற்கு வழி கிடையாது. Acts chapter 4 verse 12, please read. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல நம்ம வாசிக்கலாம். அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பில்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றார். ஆமென். Acts chapter 4 verse 12. Yeah. Whoever believes in Jesus shall not perish but has eternal life. அந்த வசனத்தின் பிரகாரம் நம்ம என்னத்தை பார்க்கிறோம் அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்கும் பொழுது நாம் அழிந்து போகாதபடிக்கு நாம் நித்திய ஜீவனை பெறுகிறவர்களாய் இருக்கிறோம். We must surely do one thing to be forgiven from our sins by God. ஆகையாலே நம்முடைய பாவங்கள்ல இருந்து முற்றிலுமாக நாம மன்னிக்கப்படுவதற்கு நிச்சயமாக ஒரு காரியத்தை செய்ய வேண்டிய சூழ்நிலை அங்க இருக்கிறத பார்க்கிறோம். We must acknowledge that Jesus died instead of us. இயேசு நமக்காக அவர் சிலுவையிலே மரித்தார் என்பதை நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும். Jesus is the Son of God. அது மாத்திரமல்ல, அவர்தான் மெய்யாக தேவனுடைய குமாரன் என்று சொல்லி நம்ம நம்ப வேண்டும். And we must believe in Him as our Savior. அவர்தான் நம்முடைய இரட்சகர் என்று சொல்லி நாம நம்ப வேண்டும். Acts Apostle chapter 16 verse 30 and 31, please read. அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரத்துல வசனம் 30-31 நம்ம வாசிக்கும் போது, அவர்களை வெளியே அழைத்து வந்து, ஆண்டவமாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றான். அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி. Amen. Amen. Believe in the Lord Jesus and you will be saved. இயேசு கிறிஸ்துவை நம்புவது மட்டும்தான் நமக்கு இந்த இடத்துல நமக்கு ரட்சிப்பு உண்டு என்று சொல்லி நம்ம இங்க பார்க்கிறோம். Believing in Jesus Christ is the only way that we can be forgiven by God. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாம் நம்புவது மூலமாக நாம் ரட்சிக்கப்படுவதற்கு அதே ஒரே வழியாக இருக்கிறது. Then who is Jesus? யார் அந்த இயேசு கிறிஸ்து? Jesus, the Son of God, has already existed before the world began. தேவனாகிய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்பதாகவே அவர் இருந்தவர் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. Jesus, the Son of God, created all things with Father God. அது தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்லி அவர் பிதாவாகிய தேவனும் அவரும் அவர்கள் முழுவதையும் சேர்ந்து படைத்தார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். Therefore, Jesus is the Creator God. ஆகையினாலே இயேசு கிறிஸ்து ஒரு படைப்பாளர் என்று சொல்லி நம்ம அறிந்திருக்கிறோம். He also created all the mankind. அவர்தான் எல்லாவற்றையும் மனிதனையும் படைத்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். Jesus governs our life and death, our prosperity and adversity, our blessing and curses as the Lord of all. இயேசு கிறிஸ்துவே நம்முடைய வாழ்க்கையிலே முழு ஆசீர்வாதத்துக்கும் எல்லாவித நன்மைகளுக்கும் சாபமுள்ளமான காரியத்திற்கும் அனைத்துக்குமே அவர்தான் காரணமாக இருக்கிறார். Our life and the blessing and the prosperity all are in the hand of Jesus Christ. எல்லா ஆசீர்வாதங்களும் எல்லா விதமான செழிப்புகளும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாகத்தான் நமக்கு கிடைத்திருக்கிறது. Our death and adversity and curse all are in the hand of Jesus Christ. நம்முடைய மரணம், துன்பம், சாபம் அத்தனை காரியங்களுமே அது கிறிஸ்துவுக்கு உட்பட்டதாக அது காணப்படுகிறது. அது அவருடைய கையில தான் இருக்கிறது. Jesus is the Son of God who has been from eternity. அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவே அவரே படைப்பாளர் மாத்திரமல்ல, அவரே நித்தியத்துக்கு உரிமையாளராக இருக்கிறார். Jesus is the Creator God who created all things in this world. ஆகையினாலே எல்லாவற்றையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாகத்தான்
அவர் படைத்திருக்கிறார், அவர் ஒரு படைப்பாளர் என்று நாம் அறிந்திருக்கிறோம். Jesus is the Savior, the Christ who saved us from our sins. அது மாத்திரமல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே உலக இரட்சகராக நம்முடைய பாவங்களில் இருந்து நம்மை காப்பாற்றக்கூடியவராய் இருக்கிறார். Therefore, if we believe in Jesus Christ, we can be forgiven and become the children of God. ஆகையினாலே நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதன் மூலமாக நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகளாக நாங்கள் மாற்றப்படுகிறோம். I want to ask you one thing. நான் உங்களிடத்தில் ஒரு காரியத்தை கேட்கிறேன். Why must we believe in Jesus? நம்ம ஏன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம நம்ப வேண்டும்? It is because all have sinned and are destined to die and punished. ஏனென்றால் எல்லாரும் பாவம் செஞ்சவங்களா இருக்கிறாங்க. ஒரு நாள் அவங்க மரிச்சு தேவனுடைய தண்டனைக்குள்ளாக அவங்க தண்டிக்கப்படக்கூடியவர்களா இருக்க போறாங்க. The punishment is going to the hell and being tormented forever. அது நிரந்தரமான ஒரு நித்தியமாக அவங்க வாழ்க்கையில அவங்க அனுபவிக்கக்கூடிய ஒரு 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 நரகமாக அது இருக்கிறது. Therefore, all must be forgiven and saved from sin and not be punished. ஆகையாலே அப்படிப்பட்டதான அந்த நிரந்தரமான தண்டனையிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்வதற்காக நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் நாம் பாவத்திலிருந்து நாம் மன்னிப்பை பெற்றுக் கொள்வது அவசியமா இருக்கிறது. All men must believe in Jesus as the Lord, the Savior, the Christ. ஆகையாலே எல்லா மனிதர்களும், உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே உலக இரட்சகர் என்று அவர்கள் நம்ப வேண்டும். For he is the one whom God sent as the Savior into the world. ஆகையாலே இந்த உலகத்துக்கு ரட்சிப்பை தரும்படியாக தேவன் தாமே அவருடைய குமாரனை இந்த உலகத்துக்கு நமக்காக அனுப்பினார். For Jesus, the Son of God, solved all our problems of sin by his death. ஆகையாலே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே நம்முடைய எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் அவரே தீர்வு காண்பிக்கிறவராக அவர் இருக்கிறார். So we must believe that Jesus is the only way to go to God. ஆகையினாலே நாம் தேவனிடத்திலே நாம் செல்வதற்கு உண்டான ஒரே ஒரு வழி இயேசு மட்டும்தான் என்று நாம் நம்ப வேண்டும். Whoever receives Jesus Christ and believes in his name becomes the children of God and he has eternal life. வேதம் சொல்லுகிறது, யாரெல்லாம் அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாகும்படியான அதிகாரத்தை பெறுவது மட்டுமல்ல, அவர்கள் எல்லோரும் நித்திய ஜீவனை அடைவார்கள் என்று நாம் சொல்லி பார்க்கிறோம். God declares this in the scriptures as follows. ஏன்னா வேதம் அப்படித்தான் நமக்கு இங்க காண்பிக்கிறது. இந்த வேத வசனத்திலிருந்து John Gospel chapter 1 verse 12. நாம் முதல்ல வாசிச்ச இந்த வேத பகுதியில இருந்து யோவான் 1ஆம் அதிகாரத்தில் 12வது வசனத்துல நம்ம வாசிக்கும் போது அங்கு விபரீதமாக சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படியான அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். 13வது வசனமும் I ask you as follows. நான் உங்களிடத்தில் ஒரு காரியத்தை கேட்கிறேன். Did you all receive Jesus in your heart? நீங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உங்க இருதயத்தில் ஏற்றுக்கொண்ட மனிதராக நீங்கள் இருக்கிறீர்களா? ஆமான்னு சொல்லுங்க. Do you believe that Jesus is the Son of God and the Creator God? அதாவது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் அவர் இந்த உலகத்தை படைத்தவர், அவர் எல்லாவற்றையும் உண்டாக்கினவர் என்று சொல்லி நம்புகிறீர்களா? Do you believe that the Son of God came with flesh into the world? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு அவர் இரட்சகராக வந்தவர் என்று சொல்லி நீங்க நம்புகிறீர்களா? Do you believe that the Son of God who came with flesh is Jesus? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு பதிலாக அவர் இந்த உலகத்துக்கு நமக்காக சரீரத்தில் வந்தார் என்று சொல்லி நம்புகிறீர்களா? Do you believe that Jesus is the Savior God who died instead of us? இயேசு கிறிஸ்து நமக்காக அவர் மரித்து அல்லது உயிர்த்தெழுந்தார் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? Do you believe that Jesus was resurrected for our eternal life? அவர் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் நமக்காக நித்திய ஜீவனை கொடுக்கிறவர் என்று சொல்லி நீங்க நம்புகிறீர்களா? Do you believe that God exalted Jesus to the highest place? ஆண்டவர் உன்னதமான இடத்திலே நம்மளை கொண்டு போய் வைக்கிறார் என்று சொல்லி நம்புகிறீர்களா? Do you believe that Jesus' name is the highest name above everything, every name? ஆண்டவருடைய நாமமானது எல்லா நாமத்துக்கும் மேலாக அது மேலான நாமம், உயர்ந்த நாமம் என்று சொல்லி நம்புகிறீர்களா? Do you believe that every knee should bow at the name of Jesus Christ? இயேசு கிறிஸ்து நாமமே உயர்ந்த நாமம் என்று சொல்லி எல்லா கால்களும் முடங்கும் என்று சொல்லி நீங்க நம்புகிறீர்களா?
Such believers became the children of God and were forgiven by God. அப்படிப்பட்டதான விசுவாசிகள் தேவனுடைய பிள்ளைகளாக அவர்கள் மாறப்பட்டு எல்லா விதமான காரியங்களிலிருந்து மன்னிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள். Then they are recovered to have fellowship with God. அது மாத்திரமல்ல, அவர்கள் தேவனோடு கூட மறுபடியுமாக நல்ல ஒரு உறவையும் தேவனோடு கூட நல்ல ஒரு ஐக்கியத்தையும் கொள்ளுகிறவர்களாக இருப்பார்கள். And they can live enjoying God's blessing and the eternal life. அவர்கள் நித்திய வாழ்வையும் தேவனுடைய முழு ஆசீர்வாதத்தையும் பெற்று அவர்கள் வாழக்கூடியவர்களாக இருப்பார்கள். Therefore, we must believe in Jesus Christ, the Son of God. ஆகையினால்தான் நாம எல்லாரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை முழுமையாக நாம நம்புவதும் அல்லது விசுவாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். I want to ask one more thing to you. இன்னொரு கேள்வியை உங்ககிட்ட நான் கேட்க விரும்புகிறேன். Where will you spend your eternity? உங்களுடைய நித்திய வாழ்க்கையை நீங்கள் எங்கே போய் கழிப்பீர்கள்? There are three sure and definite facts in our life. மூன்று காரியத்தின் வழியாக நாம் இந்த காரியத்தை நாம் உறுதி செய்து கொள்ள வேண்டும். The first, முதலாவது, someday we shall surely die. அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு சொல்றதுக்கு, இருந்தாலும் சொல்லித்தான் ஆகணும். ஒரு நாளைக்கு நம்ம நிச்சயமா செத்து தான் போறோம். The second, இரண்டாவது, we don't know today when we die. நாம என்னைக்கு செத்து போவோம்னு தெரியாது. அது இன்னைக்கா இருக்கலாம், நாளைக்கா இருக்கலாம், இல்ல ஒரு 10 வருஷம் கழிச்சு கூட இருக்கலாம். The third, மூணாவது, after death we shall go to the place where we dwell forever. நாம இறந்த பின்பாடு நாம நிச்சயமா ஒரு இடத்துக்கு போக போறோம். அது நித்திய ஜீவனை கொண்ட இடமா அல்லது நரகமா நமக்கு தெரியாம இருக்குது. நிச்சயமா நம்ம ஒரு நாள் ஒரு இடத்துக்கு போக போறோம். அந்த இடத்துக்கு We all wish to be healthy and happy and wish to live for a long time. நாம எல்லாரும் ரொம்ப ஆரோக்கியமா சுகமா நல்லா வாழ்ந்து சுகமா இருக்கும்படி நம்ம விரும்புகிறோம். But we don't know what will happen in a day. ஆனாலும் நம்முடைய வாழ்க்கையில இன்னொரு நாள்ல நமக்கு என்ன நடக்க போகுது என்று சொல்லி நமக்கு யாருக்கும் ஒண்ணுமே தெரியாது. If you die tonight, are you sure you can go to God? ஒருவேளை இன்னைக்கு ராத்திரி நீங்கள் கர்த்தருக்குள்ள மரித்து விட்டால் நீங்க தேவனிடத்துல போய் விடுவீங்களா என்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கான்னு யோசிக்க வேண்டியதா இருக்கு. Now we must decide whether we believe in Jesus or not. ஒருவேளை நம்ம கிறிஸ்தவங்களா இருக்கலாம். நான் அவர் சொல்றதுக்கு கொஞ்சம் அடிஷனலா சொல்றேன். நம்ம கிறிஸ்தவங்களா இருக்கலாம். ஆனா உண்மையா நம்ம யோசிச்சு பார்க்க வேண்டிய காரியம், நாம நிச்சயமா இயேசு கிறிஸ்துக்குள்ள நம்ம நம்பிக்கையோடு இருக்கிறோமா? If you don't solve the problem of your sin, ஒருவேளை நம்முடைய இந்த பாவத்துக்கு உண்டான பிரச்சனையை ஒருவேளை நாம தீர்க்கவில்லை என்றால், then you live being afflicted in this world and someday you will die. ஒரு நாள் நம்ம நிச்சயமாக நம்ம மரிக்க போகிறோம். ஆகையினாலே இந்த உலகத்தினுடைய துன்பத்தை விட்டு நாம அதை விலகி போகக்கூடிய ஒரு காலம் நமக்கு இருக்கிறது. After this, we will be judged and punished by God. அதன் பின்பு நம்முடைய வாழ்க்கையில நடப்பது என்ன அப்படின்னு சொன்னா, நாம தேவனாலே ஒரு நாளிலே நாம நியாயத்திற்கப்பட்டு தண்டிக்கப்படுவர்களாக இருப்போம். அதாவது இது பாவத்துக்குள்ள இருக்கிறவங்க நீதிமான்கள். After this, you will be tormented for eternity in the lake of fire. அப்படிப்பட்டவர்கள் ஒருவேளை அவங்க பாவம் மன்னிக்கப்படாம அவங்க மரித்து விட்டால் அவங்க நித்திய அக்கினி என்கிறதான அந்த இடத்திலே அவர்கள் நிரந்தரமாக வேதனைப்படுவார்கள். Now I am saying to unbelievers. நான் அவிசுவாசிகளுக்கு அதை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நீங்க தான் விசுவாசிங்க. Do you have no sin? ஒருவேளை நாமளே நம்ம கேள்வி கேட்கிறோம், ஒருவேளை நம்மகிட்ட ஒரு பாவம் கூட இல்லையா? Not even one sin? ஒரு பாவம் கூட இல்லையா நம்மகிட்ட? If you think that you have even a little sin, you must believe in Jesus. ஒருவேளை ஒரு சிறிய பாவமா இருந்தா அது சிறிய பாவம் பெரிய பாவம், சிறிய பாவமா இருந்தாலும் நாம தேவனிடத்துல நாம அதை ஒப்பு கொடுக்கிறவர்களா இருக்க வேண்டியதா இருக்கிறது. If you believe in Jesus, your sins all have been forgiven by God. அந்த பாவமானது நம்ம ஆண்டவரிடத்துல நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம விசுவாசிக்கும் போது தேவன் அதை முற்றிலுமாக ஆண்டவர் நமக்கு அதை மன்னிக்கிறவராய் இருப்பார். The scriptures declares that there is no one righteous, not even one. ஏன்னா வேதம் சொல்லுகிறது நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, ஒருவனும் கூட இல்லை என்று நம்ம வேதத்தில் சற்று முன்பு வாசித்தோம்.
Being forgiven by believing in Jesus means that you become a children of God. ஆகையினாலே நாம் அப்படி விசுவாசிப்பதன் மூலமாக நாம் அந்த பாவத்திலிருந்து முற்றிலுமாக நாம் மன்னிக்கப்பட்டு நாம் தேவனுடைய பிள்ளைகளாகும்படியான அதிகாரத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். Becoming a children of God means that you have a fellowship with God. தேவனுடைய பிள்ளைகளாக மாறப்படுவது என்பது நாம் மறுபடியும் தேவனோடு கூட நாம் உறவு கொள்வதும் ஐக்கியம் கொள்வதுமாக இருக்கிறது. Becoming a children of God means that you can enjoy God's blessing. நீங்கள் எப்பொழுதும் தேவனுடைய ஆசீர்வாதத்துக்குள்ளாக நீங்கள் எப்பொழுதும் நீங்கள் வாழக்கூடியவர்களாக இருப்பீர்கள். Becoming a children of God means that you have eternal life. தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடியவர்கள் அவர் நித்திய வாழ்வை பெறக்கூடியவர்களாக இருப்பார்கள். Are you God's children? நீங்க தேவனுடைய பிள்ளைகளா? Then you have eternal life. உங்களுக்கு நித்திய வாழ்க்கை உண்டு. ஒரு ஆமென் சொல்லுங்க அதுக்கு. If you answer, I don't know whether going to God or not, then you must confess to believe in Jesus Christ right now. நாம் தேவனுடைய பிள்ளைகளாக மாறுவதற்கு என்பது நாம் நித்திய வாழ்க்கை பெறுவதற்கும் நாம் நிச்சயமாகவே பாவத்தின் காரணமாக தண்டிக்கப்பட மாட்டோம். ஆனாலும் இன்றைக்கு நம்ம ஒரு தீர்மானத்தை எடுத்து நாம் ஆண்டவருக்குள்ளே வாழக்கூடிய வாழ்க்கையை நம்ம ஒப்புக் கொடுக்க வேண்டும். Having eternal life means that you will not be punished eternally because of sin. ஏனென்றால் அப்படிப்பட்டதான காரியத்தை நம்முடைய தண்டனைகளை அனுபவிக்கக்கூடிய காரியம் என்னவென்று சொன்னால் நாம் இந்த பாவத்துக்குள்ள இருப்பதனாலே அதுவே அதுக்கு ஒரு காரணமாக இருக்கிறது. This is God's grace and God's blessing for us. ஆகையினாலே அது தேவன் நமக்கு கொடுக்கப்படுகிறதான மிகப்பெரிய ஒரு கிருபையாகவும் ஆசீர்வாதமாகவும் இருக்கிறது. We cannot get His blessing by doing good things and moral acts. ஆகையினாலே இந்த ஆசீர்வாதத்தை நம்முடைய சிந்தனையினாலேயோ அல்லது மன தத்துவத்தினாலேயோ அதை நாம பெற்றுக்கொள்ள முடியாது. We cannot get His blessing by cultivating our mind and any religion. எந்த விதமான மத சம்பந்தப்பட்ட கொள்கைகளை நாம் பின்பற்றுவதனாலேயோ இந்த ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. We can get His blessing by only believing that Jesus is the Son of God and the Savior and the Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே மெய்யான தேவனுடைய குமாரன் என்று சொல்லி நம்புவதன் மூலமாக மட்டும்தான் இப்ப சொல்லப்பட்ட அத்தனை நல்ல ஆசீர்வாதங்களையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். His grace and the blessing are the gift of God. இந்த கிருபையும் இந்த ஆசீர்வாதமும் அது தேவனிடத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்படுகிறதாக இருக்கிறது. We can get them free of charge and only by God's grace. இந்த ஆசீர்வாதமானது அது நமக்கு இலவசமாய் நாம் பெறக்கூடியதாக இருக்கிறது. அது தேவனுடைய ஆசீர்வாதம். Because redemption also is the gift, you must receive this gift right now. ஆகையினாலே நாம் இப்பொழுதே அந்த ஆசீர்வாதத்தை நாம் தேவனிடத்திலே நம்முடைய பாவத்தை நாம் அறிக்கை செய்து அந்த ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். Now God came here and be with you to forgive your sin. ஆண்டவர் இப்பொழுதே நம் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார் நம்முடைய பாவங்களை அவர் மன்னிக்கும்படியாக. Don't reject the gift of God. ஆகையினாலே இப்பொழுதே நம்முடைய வாழ்க்கையை நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது. If you not believe in Jesus Christ, right now receive Jesus in your heart and believe in Jesus Christ. ஒருவேளை இயேசு கிறிஸ்துவை நம்முடைய இருதயத்துல முழுமையா நம்ம ஒருவேளை இல்லாம இருந்தா அதை மறுபடியும் நம்ம புதுப்பித்து நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். Believe that Jesus is the Son of God, the Savior, the Christ, and your Lord. ஆண்டவராகிய கிறிஸ்து நம்முடைய இரட்சகர், அவரே நம்முடைய தேவன், அவர் என்று சொல்லி நாம விசுவாசிக்க வேண்டும். Now you must decide to be forgiven and to be saved to go to God. ஆகையினாலே தேவனிடத்திலே அப்படிப்பட்டதான அந்த மன்னிப்பை பெறுவதற்கு நாம் ஆண்டவரிடத்திலே நாம் வர வேண்டும். If you receive Jesus in your heart and believe in Jesus your Savior, you will be forgiven by God and you will be saved from your sins. ஆகையினாலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய இருதயத்திலே நாம் ஏற்றுக்கொண்டு அவரே உலக இரட்சகராகிய கிறிஸ்து என்று நாம் விசுவாசிக்கும் போது நாம் பாவத்திலிருந்து மன்னிக்கப்பட்டு நாம் ரட்சிக்கப்படுகிறவர்களாக இருப்போம். This is church assembly. இது அசெம்பிளியோடது. Now Jesus Christ came here through the Holy Spirit to forgive your sins. ஆகையினாலே இந்த அசெம்பிளி, இந்த தங்கா அசெம்பிளி என்கிற இந்த இடத்திற்கு ஆண்டவராகிய இயேசு பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்துல இறங்கி வந்திருக்கிறார். Now Jesus came here to save you and to have fellowship with you. ஆண்டவர் உங்களை ரட்சிக்கவும் உங்களோடு ஐக்கியம் கொள்ளவும் உறவு கொள்ளவும் இந்த இடத்துல வந்திருக்கிறார். Now Jesus says to us as follows. ஆகையினாலே தேவன் இப்படியாக சொல்கிறார்.
Matthew chapter 11 verse 28. மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28வது வசனம் இப்படி சொல்லுகிறது. வாசிக்கலாமா? மத்தேயு 11:28. Come to me, I will give you rest. ஆண்டவர் சொல்றார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள் என்று சொல்கிறார். Now is the time of God's favor. Now is the day of salvation. இதுவே நம்முடைய நேரம், இதுவே நம்முடைய ரட்சிப்பின் நாளாக இருக்கிறது. Receive Jesus in your heart and believe in His name, then you may be saved. ஆகையினாலே நாம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்முடைய உள்ளத்திலே நாம ஏற்றுக்கொண்டு அந்த ரட்சிப்புக்குள்ளே நம்ம தொடர்ந்து நம்ம வாழ்வதற்கு அவருடைய நாமத்தை நம்ம விசுவாசிக்க வேண்டும். Now confess with your mouth, Jesus is my Lord. ஆகையினாலே நாம இப்பொழுது நம்முடைய வாய்களை திறந்து நாவுகளை திறந்து நாம இருதயத்திலிருந்து நம்ம அதை அறிக்கை செய்வர்களாய் இருக்க வேண்டும். And believe in Jesus with your heart. நாம இருதயத்திலே அவரை விசுவாசிக்க வேண்டும். Then you will be saved from your sin and your all misery. அப்பொழுது நாம எல்லா விதமான பாவத்தில் இருந்தும் பிரச்சனைகள்ல இருந்தும் நாம ரட்சிக்கப்படுகிறவர்களாக இருப்போம். Romans chapter 10 verse 9 and 10. ரோமர் எழுதின புத்தகம் 10ஆம் அதிகாரத்திலே வசனம், If you confess with your mouth Jesus is the Lord and believe in your heart that God raised him from the dead, you will be saved. வசனம் சொல்லுகிறது என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Believe with your heart and confess with your mouth also. ஏனென்றால் நீங்க விசுவாசித்தால் உங்களுடைய வாயினாலே அறிக்கையிட்டால் ரட்சிக்கப்படுவீர்கள். Now among you there are some persons that want to believe in Jesus Christ. அதனால இந்த இடத்துல சிலர் நம்ம அப்படி இருக்கலாம். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருக்கு மறுபடியுமாக நம்ம ஒப்பு கொடுப்பது. If you want to believe in Jesus, please pray by following my prayer with your voice. ஆகையாலே ஒருவேளை இந்த இடத்துல நம்ம இருக்கிறவர்கள் நான் ஜெபிக்கும் பொழுது என்னோடு கூட சேர்ந்து நீங்க ஒரு மனமாக ஜெபிக்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். Among you, those who have been already saved by faith do not need to receive Jesus Christ again. ஆகையால மறுபடியுமாக நம்ம ஆண்டவரிடத்துல நம்மை ஒப்புரவாக்கி அவருடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து நாம ரட்சிக்கப்படுவதற்கு இந்த வேளையில நாம் அப்படி செய்யலாம். That is because Jesus is in you. ஆகையாலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ளே இருக்கிறார். However, there are some persons who want to receive Jesus now. ஒருவேளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஒருவேளை இந்த இடத்துல இருந்து நாம அவரை ஏற்றுக்கொள்வதற்கு நம்ம தயாரா இருக்கலாம். So please pray together for them with a voice according to my prayer. ஆகையால என்னோடு சேர்ந்து நீங்கள் ஜெபிக்குமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். Everyone please stand up. எல்லாரும் நாம எழுந்து நின்று, just a moment, please stand up. எல்லாரும் தயவாக எழுந்து நின்று Let's pray by following my prayer. நான் ஜெபிக்கும் போது என்னோடு சேர்ந்து நீங்கள் ஜெபியுங்கள். Father God, I'm a sinner. ஆண்டவரே, என்னோட நான் சொல்ற மாதிரி சொல்லுங்க. But until now, தகப்பனே நான் ஒரு பாவி. But until now, I have not known that I'm a sinner. ஆண்டவரே, இதுவரைக்கும் நான் பாவி என்று நான் உணராமல் இருந்தேன். From now on, I want to be forgiven through Jesus. ஆண்டவரே, உம்மூலமாக மறுபடியுமாக பாவத்தில் இருந்து நாங்கள் மன்னிக்கப்படுவதற்கு முழுமையாக உம்மை நம்புகிறோம். I want to believe in Jesus as my Savior, my Lord. இயேசு கிறிஸ்துவே என்னுடைய இரட்சகரும் என்னுடைய தேவனும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். Thank you that Jesus died instead of us. உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நீர் எங்களுக்காக மரித்ததுக்காக. Thank you that Jesus was resurrected for me. நன்றி சொல்லுகிறோம். எங்களுக்காக நீர் உயிர்த்தெழுந்ததுக்காக. Now I open my heart. இப்பொழுது நான் என்னுடைய இருதயத்தை திறந்து and I receive Jesus as my Savior. இயேசு கிறிஸ்துவே என்னுடைய இரட்சகர் என்று முழுமையாக நம்புகிறோம். Jesus, please come into my heart. இயேசுவே
தயவாக எங்களுடைய இருதயத்திலே நீர் தங்கியிரும். Please be with me forever. எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கும்படி வேண்டுகிறோம். I pray in the name of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். Amen. Please sit down. உட்கார்ந்து கொள்ளுங்க. Thank you very much. Look at me. என்ன பாருங்க. God love you. ஆண்டவர் உங்களை அதிகமா நேசிக்கிறாரு. And God bless you. ஆண்டவர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பார். Now you received and believed in Jesus Christ truly in your heart. உங்களுடைய இருதயத்திலே முழுமையாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் முழுமையாக நீங்கள் விசுவாசிப்பதினாலே Therefore Jesus Christ is with you from now and forever. ஆண்டவர் இப்பொழுதும் எப்பொழுதும் ஆண்டவர் உங்களோடு கூட அவர் இருப்பாராக. I congratulate you. நான் உங்களை வாழ்த்துகிறேன். God is here in our midst and in this place. ஆண்டவர் இப்பொழுது நம் மத்தியிலே அவர் நம் நடுவிலே வாசமாய் இருக்கிறார். And the Holy Spirit is moving here to touch and heal you all. பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்திலே அசைவாடி நம்ம எல்லாரையும் அவர் தொடுகிறவராய் இருக்கிறார். May you be free from troubles in the name of Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுடைய பிரச்சனைகளிலே இருந்து கர்த்தர் உங்களை விடுதலை செய்வாராக. May you be healed from all disease in the name of Jesus Christ. எல்லா நோய்களிலே இருந்தும் ஆண்டவர் உங்களை இன்றைக்கு விடுதலை செய்வாராக. May you be blessed fully at any time, at any place by Jesus, our King, our Lord. இயேசு கிறிஸ்துவினுடைய சர்வ வல்லமையுள்ள அவருடைய நாமத்தின் நிமித்தமாக நீங்க இப்பொழுதும் எப்பொழுதும் எல்லா விதமான சகல விதமான ஆசீர்வாதத்தினாலும் நீங்கள் நிறைந்திருப்பீர்களாக. Now I will pray for all of us. நான் உங்களுக்காக இப்பொழுது ஜெபிக்கிறேன். Let's pray. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். Holy Spirit, please touch us with your love right now. ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, இப்பொழுதே இங்கே இருக்கிறவர்கள் ஒவ்வொருவரையுமாய் நீர் தொடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். Please fill us with all good things for us. ஆண்டவரே, எப்பொழுதும் அவர்கள் நன்மையாகவே ஆசீர்வாதத்தோடு அவர்கள் நிறைவாய் வாழும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். In the mighty name of Jesus Christ. ஆண்டவரே, உம்முடைய வல்லமையுள்ள மகத்தான நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். Holy Spirit, please guide our life. பரிசுத்த ஆவியானவரே, நீர் இவர்களை வழிநடத்தும்படி நான் ஜெபிக்கிறேன். Father God, I pray in the mighty name of Jesus Christ as follows. தகப்பனே, உம்முடைய நாமத்திலே இப்பொழுது நாங்கள் வருகிறோம். Now I disconnect every witchcraft from each of us. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எல்லா விதமான பில்லி சூனிய கட்டுகளை நான் நிர்மூலமாக்குகிறேன். Now I disconnect all the evil schemes from each of us. இயேசுவின் நாமத்திலே எல்லா விதமான ஆண்டவரே நோய்கள் பிரச்சனைகளை இயேசுவின் நாமத்திலே எல்லாவற்றையும் நான் முறியடித்துக் கொடுக்கிறேன். Now I disconnect every generational curse from each of us. எல்லாருடைய வாழ்க்கையில காணப்படுகிற பரம்பரை சாப கட்டுகளை இயேசுவின் நாமத்திலே நான் முறித்து போடுகிறேன். In the mighty name of Jesus Christ. வல்லமையுள்ள மகிமையுள்ள இயேசுவின் நாமத்தினாலே. In the mighty name of our Lord Jesus Christ. நம்முடைய மகிமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே. May your life be blessed. இப்பொழுது தேவன் உம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பாராக. May your health be blessed. உங்களுடைய சரீரத்திலே சுகமோடு நீங்க வாழ்வீர்களாக. May your finance be blessed. உங்களுடைய பொருளாதாரம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. May your family be blessed. உங்களுடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. May your children be blessed. உங்களுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. Oh my Lord, our Lord Jesus Christ, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே please fill with your love for all of us. ஆண்டவரே, உம்முடைய அன்பினாலே உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே அவர்கள் நிரப்பெறலும் ஆண்டவரே. I pray for all of us in the mighty name of Jesus Christ. உம்முடைய மகிமையுள்ள வல்லமையான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அப்படி ஆகட்டும். In the mighty name of our Lord Jesus Christ. வல்லமையான இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அப்படி ஆகட்டும். In the mighty name of our King Jesus Christ. நம்முடைய ராஜாதி ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அப்படி ஆகட்டும். Brothers and sisters, look here. சகோதர சகோதரிகளே, என்னை கவனியுங்கள். Are you sick in your body? உங்களுடைய சரீரத்துல வியாதிகள் இருக்கிறதா? Are you suffering in your heart? நீங்க சில பிரச்சனைகளை உங்களுடைய மனதில நீங்கள் சந்திச்சு கொண்டிருக்கிறீங்களா? Do you have some problems in your life? உங்க வாழ்க்கையில சில பிரச்சனைகள் இருக்கிறதா? If you are sick, then put your hand on the painful body. அதாவது உங்க சரீரத்துல ஏதாவது நோய் இருந்துச்சுனா இல்ல வலி இருந்துச்சுனா
நான் இப்ப ஜெபிக்கும் போது உங்களுடைய கரங்களை அங்க வைத்துக் கொள்ளுங்க. If you have some trouble, then put your hand on your heart. நீங்க உங்களுடைய இருதயத்துல உங்களுடைய கரங்களை வைத்துக் கொள்ளுங்க. Now I am going to introduce you to the Holy Spirit through mass prayer. நான் பரிசுத்த ஆவிக்குள்ளாக உங்களுக்காக விசேஷித்த ஒரு ஜெபத்தை நான் ஏறெடுக்க விரும்புகிறேன். Wherever the gospel is preached, God's wonders and miracles appear. வேதவசனம் சொல்லுகிறது, எங்கெல்லாம் தேவனுடைய சுவிசேஷங்கள் பிரசங்கிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் தேவன் சொல்கிறார், அந்த அற்புதத்தையும் அடையாளத்தையும் செய்வேன் என்று சொல்கிறார். Today until now I have preached the gospel. ஆகையால் இன்றைக்கு நான் தேவனுடைய சுவிசேஷத்தை இந்த இடத்துல நான் பிரசங்கித்திருக்கிறேன். Wherever the gospel is preached, God's wonder and miracle appear. எந்த இடத்துலலாம் சுவிசேஷங்கள் பிரசங்கிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் அங்க அற்புதங்களும் அதிசயங்களும் கண்டிப்பாய் நடக்கும். In this place, there is the healing anointing of the Holy Spirit. பரிசுத்த ஆவியினாலே சுகமளிக்கிற அவருடைய வல்லமையானது இங்கு கிரியை செய்யும். Because you believe in the name of Jesus Christ. ஏனென்றால் நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நம்புவதனாலே அப்படி ஆகுகிறது. Please on your sick place put your hand. ஆகையாலே உங்கள் சரீரத்துல உங்களுக்கு நோவுகள் இருந்தால், வலி இருந்தால் உங்களுடைய கரங்களை அந்த வலி உள்ள இடங்களில் வைத்துக் கொள்ளுங்கள். I pray for you through mass prayer. இப்பொழுது உங்களுக்காக விசேஷித்த அந்த ஜெபத்தை நான் செய்ய போகிறேன். Let's pray. ஜெபிப்போமா? Be free in the name of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அங்கு விடுதலை உண்டாவதாக. Be free in the mighty name of our Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திலே இப்பொழுது அங்கு விடுதலை உண்டாவதாக. Be free in the mighty name of our King Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் ராஜாவின் நாமத்திலே இப்பொழுது அந்த இடத்துல விடுதலை உண்டாவதாக. Be healed in the name of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இப்பொழுது அங்கு சுகம் உண்டாவதாக. Be healed in the mighty name of our Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள அவருடைய மகத்துவமுள்ள நாமத்திலே இப்பொழுது விடுதலை உண்டாவதாக. Be healed in the mighty name of our King Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் ராஜாவுடைய நாமத்திலே இப்பொழுது அங்கு சுகம் உண்டாவதாக. In the mighty name of our Lord Jesus Christ. நம்முடைய மகிமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே சுகம் உண்டாவதாக. In the mighty name of our King Jesus Christ. நம்முடைய மகிமையுள்ள ராஜாவுடைய நாமத்திலே இப்பொழுது சுகம் உண்டாவதாக. In the mighty name of our Redeemer God Jesus Christ. நம்முடைய மீட்பராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இப்பொழுது உங்களுக்கு சுகம் உண்டாவதாக. Amen. ஆமென். Hallelujah. ஹalleluya. May God's blessing be in you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. May your soul be carrying along well. உங்களுடைய ஆத்மாவானது அது கர்த்தருக்குள்ள மகிழ்ந்து களி கூறுவதாக. May you enjoy good health. உங்களுடைய சரீரத்தில் நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர்களாக. May everything go well with you. எல்லா ஆசீர்வாதமும் உங்களோடு கூட வருவதாக. In the mighty name of the Creator God, our Lord Jesus Christ. நம்முடைய படைப்பாளராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அப்படி உங்களுக்கு உண்டாகட்டும். In the mighty name of our King, our God Jesus Christ. நம்முடைய ராஜாவுடைய இயேசுவின் நாமத்தில் அப்படி ஆகட்டும். In the mighty name of the Redeemer God, our Savior Jesus Christ. நம்முடைய இரட்சகரும் மீட்பராய் இருக்கிறதான இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு அப்படி உண்டாகட்டும். God bless you and your family. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தினரையும் ஆசீர்வதிப்பாராக. May you be blessed fully at any time, at any place by Jesus, our King, our Lord. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீங்கள் இப்பொழுதும் எப்பொழுதும் நீங்கள் முழுமையான ஆசீர்வாதத்தோடு நிறைந்திருப்பீர்களாக. Amen. ஆமென். Amen. ஆமென். Amen. நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். Thank you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம கொஞ்சம் பேரா இருந்தாலும் நம்ம